Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா PowerPointல இருக்கக்கூடிய print options பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம enable பண்ணிக்கங்க. Alright, so first of all, Control P கொடுத்து print option குள்ள போயிரலாம். So first இருக்கக்கூடிய ஆப்ஷனே பார்த்தோம்னா எவ்வளோ காப்பீஸ் நமக்கு வேணும். So ஒரே ஒரு காப்பியா இல்லை 4 காப்பீஸ் or 8 காப்பீஸ் எவ்வளோ காப்பீஸ் வேணுமோ தாராளமாக நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ரெண்டாவதாக பார்த்தோம்னா பிரிண்டர் ஆப்ஷன். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியாவில் மல்டிபிள் பிரிண்டரோட கனெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான பிரிண்டரை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற பிரிண்டருக்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே உங்களுக்கு தேவையான பேஜோட சைஸையும் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு சில முக்கியமான செட்டிங்ஸை பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம பிரிண்ட் கொடுக்கும் போது கம்ப்ளீட் ப்ரெசன்டேஷன், ஸோ எல்லா ஸ்லைடுமே தான் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இல்லை எனக்கு இந்த செகண்ட் ஸ்லைடு இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த செகண்ட் ஸ்லைடு மட்டும் பிரிண்ட் ஆனால் போதுங்கிற பட்சத்தில் பிரிண்ட் கரண்ட் ஸ்லைடு அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, பட் இதில் இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது ஃபேட் அவுட் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னா ஜஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணுறோம் லைக் செகண்ட் ஸ்லைட் அண்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி 4th ஸ்லைட் அண்ட் 6th ஸ்லைட். ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட 3 ஸ்லைட் என்ன பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கண்ட்ரோல் P-க்குள்ளே போயிட்டு நல்லா கவனிங்க, பிரிண்ட் கரண்ட் ஸ்லைடுக்கு பதிலாக பிரிண்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ண அந்த செகண்ட் 4 அண்ட் அதே மாதிரி 6th ஸ்லைட். ஸோ இந்த 3 ஸ்லைடு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் உங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட ஸ்லைட்ஸை கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் நிறைய ஸ்லைடு இருக்குது, அதனால் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஆஃப் ஸ்லைட்ஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆனால் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் கஸ்டம் ரேஞ்ச் நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அதை என்டர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் உண்டு. ஓகே, ஸோ ஸ்லைட்ஸில் போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைட் தேவை அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா கமா கொடுத்துட்டு 5th ஸ்லைட்லேருந்து 7th ஸ்லைட் வரைக்கும். ஸோ அப்போ ஹைஃபன் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் 7 கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைட் இருக்கும் அண்ட் அதோட 5, 6, 7. ஓகே, ஸோ கரெக்டாக அந்த கடைசி 3 ஸ்லைட் அண்ட் முதல் ஸ்லைட். ஓகே, ஸோ இப்படி ஒரு குறிப்பிட்ட ஸ்லைடு தேவைனாலும் இல்லை ரேஞ்ச் ஆஃப் ஸ்லைட்ஸ் வேணும்னாலும் தாராளமாக இங்கே நம்ம என்ன பண்ணலாம் இந்த கஸ்டம் ரேஞ்ச் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஸ்லைட்ஸை மட்டும் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். எல்லாம் ஓகே தான் ப்ரோ, ஆனால் எனக்கு பிரிண்ட் எடுக்கும் போது ஸ்லைடோட நோட்ஸும் பார்த்தீங்கன்னா சேர்ந்தே தேவை. ஸோ அப்போ ப்ரெசென்ட் பண்ணும்போது வசதியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இங்கே கீழே கவனித்து பார்த்தோம்னா ஃபுல் பேஜ் ஸ்லைட். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு பேஜில் ஒரு கம்ப்ளீட் ஸ்லைடும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகுது இல்லையா, அப்படி இல்லாமல் ஒரு பேஜில் ஸ்லைடும் நோட்ஸும் சேர்ந்தே தேவைங்கிற பட்சத்தில் நோட்ஸ் பேஜஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா ஆஸ் அ பிரிண்ட் லே அவுட்டாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போது அந்த ஸ்லைடும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம இந்த கஸ்டம் ரேஞ்சை பிரிண்ட் ஆல் ஸ்லைடுன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைட் அண்ட் அந்த ஸ்லைடுக்கான நோட்ஸ், அதே மாதிரி செகண்ட் ஸ்லைட் அண்ட் அந்த ஸ்லைடுக்கான நோட்ஸ். ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்லைடுக்கு நீங்கள் நோட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்லைடோட நோட்ஸும் பார்த்தீங்கன்னா உண்டு. ஓரியன்டேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது இல்லை எனக்கு போர்ட்ரேட் ஓரியன்டேஷனில் தான் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஓரியன்டேஷனை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈவன் இந்த பிரிண்ட் லேஅவுட்டை நோட்ஸ் பேஜில் இருந்து நீங்கள் அவுட்லைனுக்கு வைக்கலாம். ஸோ அவுட்லைன் அப்படின்னும் போது உங்கள் ப்ரெசன்டேஷனில் ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் என்னென்ன டெக்ஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ அப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க ஒரு ஃப்ளோவாக ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இந்த அவுட்லைன் இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஈவன் நமக்கு மல்டிபிள் ஸ்லைட்ஸ் வந்து ஒரே பேஜில் வேணுங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம ஹேண்ட் அவுட்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் 2 ஸ்லைடு வந்து ஒரே பேஜில் வேணும், இல்லை வந்து 3 ஸ்லைட்ஸ் வந்து ஒரே பேஜில் வேணுங்கிற பட்சத்தில் இப்போ இந்த லே அவுட்லாம் கவனிச்சிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு ஸ்லைட்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு நோட்ஸ் எழுதுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்படியும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த லே அவுட்ஸ் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 4 ஸ்லைடு ஹாரிசான்டலாக வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது, இல்லை வெர்டிக்கலாக வேணாலும் அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்படி வேணுமோ தாராளமாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பேஜ் ஸ்லைடெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. பட் இதே கேட்டகரியில் பாட்டமில் பார்த்தோம்னா ஹை குவாலிட்டி இருக்குது. ஸோ ஹை குவாலிட்டி பிரிண்டிங் வேணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ஹை குவாலிட்டி என்ன பண்ணலாம் எனேபிள் பண்ணிக்கலாம். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த 2 ஸ்லைட் 3 ஸ்லைட்லாம் யூஸ் பண்ணும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி வருது இல்லையா, அந்த 2 ஸ்லைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லைன் மாதிரி வருது இல்லையா. ஸோ மோஸ்ட்டாக டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த ஃப்ரேம் ஸ்லைட்ஸ் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் பண்ணலன்னும் போது அந்த அவுட்லைன் அங்கே இருக்காது. ஸோ நாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த தீம்ஸுமே யூஸ் பண்ணல. ஸோ அதனால் ரொம்ப பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரேம் ஸ்லைட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக
ஃபுல் பேஜ் ஸ்லைடில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ நீங்கள் வேணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதையும் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ கொலேட்டட் அண்ட் அன்கொலேட்டட். ஸோ கொலேட்டட் அப்படின்னும் போது நார்மலாக நீங்கள் பிரிண்ட் கொடுக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் ஒரு காப்பி, செகண்ட் பேஜ் ஒரு காப்பி, தேர்ட் பேஜ் ஒரு காப்பி அப்படி வரது உண்டு. அன்கொலேட்டட் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் பேஜ் 3 காப்பி, செகண்ட் பேஜ் 3 காப்பி, தேர்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு 3 காப்பி, செகண்ட் ஸ்லைடு, தேர்ட் ஸ்லைடு 3 காப்பி. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்லைடும் உங்களுக்கு 3 காப்பி வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அன்கொலேட்டட் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அண்ட் கீழே பார்த்தோம்னா கடைசியாக நமக்கு கலர்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் நார்மலாக நீங்கள் ப்ரெசன்டேஷன் பிரிண்ட் எடுக்கும் போது உங்களுக்கு கலர்ஸ் இல்லாமல் பியூர் பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் கிரே ஸ்கேல் ஷேடிங்கில் வேணுங்கிற பட்சத்தில் அப்படி எடுத்துக்கலாம். இல்லை கலரில் தான் வேணுங்கிற பட்சத்தில் அதை பர்ஃபெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட் ஆப்ஷன்லேயே ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் இது எல்லாத்துக்குமே தனியாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரீவியஸ் PowerPoint வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.